ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹிப்னோதெரப்பி மூலமாக என்பிடியை க்யூர் பண்ண முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் இருக்கிறவங்க, நார்சிசிஸ்டிக் டிஸார்டர் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தெரப்பி மூலமாக அந்த ட்ரெய்ட்ஸையும் டிஸார்டரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு நார்சிசிஸ்ட்டை ஹீல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான ப்ராசஸ்லாம் கிடையாது. இதை செயல்படுத்துறதுக்கே முதல்ல நார்சிசிஸ்ட்டுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ டைம் கன்சம்ப்ஷன் இது ஜஸ்ட் ஒரு 4-5 மாதத்தில் சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. வருஷ கணக்கில் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா என்பிடிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன், ரொம்ப சிக்கலான ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை சரி பண்ணணும்னா நார்சிசிஸ்டோட நியூரானல் நெட்வொர்க்கை டோட்டலாக ரீசெட் பண்ணணும். அதாவது சைல்ட்ஹுட்ல இருந்து பல 100 தடவை ரிப்பீட் பண்ணி நியூரானல் நெட்வொர்க் சிஸ்டமில் என்கோட் ஆகி இருக்கிற டிஃபால்ட் பிஹேவியர் பேட்டர்னை புது பேட்டர்னோட ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு நார்சிசிஸ்டோட பிரெயினில் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக வேர்விட்டு பதிஞ்சு போன டிஃபால்ட் ரெஸ்பான்ஸ் பேட்டர்னுக்கு பதிலாக வேறு ஒரு புது ரெஸ்பான்ஸ் பேட்டர்னை ஃபீட் பண்ணி பிரெயினை இந்த புது ரெஸ்பான்ஸ் பேட்டர்னுக்கு பழக்கணும். பழைய அன்ஹெல்த்தி பேட்டர்னை கண்ட்ரோல் பண்ணி இந்த புது ஹெல்த்தி பேட்டர்னை பழகணுன்னா 100 தடவைக்கு மேலே இந்த ஹெல்த்தி பேட்டர்னை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஏன்னா ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு பெட்டர் ஆப்ஷனை நம்மளோட பிரெயின் ஃப்ராக்ஷன் ஆஃப் மொமெண்ட்டில் செலக்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நியூரானல் நெட்வொர்க்கில் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகி இருக்கிற ரெஸ்பான்ஸை பை டிஃபால்ட் செலக்ட் பண்ணிடும். இதனால தான் ஒரு பழமொழியே உருவாகி இருக்கு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த தொட்டில் பழக்கத்தை மாற்றணுங்கிறது ரொம்பவே ஒரு சவாலான விஷயம். ஏன்னா நம்மளோட பிரெயினுக்கு ஆல்ரெடி நல்லா பழகி போன ரெஸ்பான்ஸை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் செக்யூராகவும் ஃபீல் ஆகும். ஸோ நம்மளோட பிரெயின் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பெயின்ஃபுல்லான ஃபேக்ட் என்னென்னா, நம்மளோட அந்த பழைய பிஹேவியர் பேட்டர்னை பிரேக் பண்ணி புது பிஹேவியர் பேட்டர்னுக்கு ஷிஃப்டாக ட்ரை பண்ணும்போது இமோஷ்னல் சஃபரிங்ஸை ஓவர் கம் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளோட நல்லதுக்காக தான் இதை பண்ணுறோன்னாலும் பிரெயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஒரு புது பேட்டர்னுக்கு நம்ம அடாப்ட் ஆகும்போது அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே உருவாகும். அப்போது ஒரு நார்சிசிஸ்ட் இந்த இமோஷனல் சஃபரிங்ஸை தாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அவங்களுக்குள்ளே உருவாகிற அந்த பயத்தை உடச்சிக்கிட்டு அவங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு நார்சிசிஸ்ட் தயாராக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த டிஸார்டரை ஹீல் பண்ண முடியும். அப்போது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெறுமனே ஹிப்னோதெரப்பியால் மட்டுமே என்பிடியை க்யூர் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு முதல்ல இந்த டிஸார்டர் இருக்கிற ஒருத்தர் நேர்மையாக அதை மனசார உணர்ந்து ஒத்துக்கணும். இந்த டிஸார்டர்னால தனக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறத உணர்ந்து தன்னை மாற்றிக்கிறதுக்கு முழு முனைப்போட உறுதியோட முயற்சி பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு தெரப்பிஸ்டோட உதவி தனக்கு தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்டை நாடி போகணும். அந்த தெரப்பிஸ்ட் மேலே முழு நம்பிக்கை வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும். இந்த உதவியை ஃபஸ்ட்டு என்பிடி இருக்கிறவங்க தனக்கு தானே பண்ணிக்கிறதுக்கு முன் வரணும். மொத்தத்தில் ஒரு நார்சிசிஸ்ட் மனசு வைக்காமல் யாராலையும் அவங்களுக்கு உதவி பண்ணவே முடியாது. ஆனால் இங்கே ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்னென்னா, இவங்க தங்கிட்ட பிரச்சனை இருக்குங்கிறதையே ஒத்துக்க மாட்டாங்க. நார்சிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. ஒரு நார்சிசிஸ்டோட பிஹேவியர் அப்யூசிவாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி நம்மளோட பிஹேவியர் அப்யூசிவாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்ட் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நம்ம கஷ்டம் அவங்களுக்கு புரியலை அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களோட கஷ்டம் நமக்கு புரியலைன்னு நார்சிசிஸ்ட் நினச்சிப்பாங்க. ப்ராக்டிக்கலான லைஃபுக்கு அகெயின்ஸ்டாக இல்லாஜிக்கலாக அவங்க வாழறாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்களோட லாஜிக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்னு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை பற்றின நம்மளோட புரிதலும் அணுகுமுறையும் தான் சரி அப்படின்னு
நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையோடு இருக்கோமோ அதே மாதிரி வாழ்க்கையை பற்றின அவங்களோட புரிதலும் அவங்களோட அணுகுமுறையும் தான் சரி அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கையோடு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட தங்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களால தான் தனக்கு பிரச்சனைன்னு நச்சுகள் முழுமையாக கன்வின்ஸ் ஆகி இருக்கும்போது அவங்க எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறத பற்றி யோசிக்க போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் நச்சுகள் பொதுவாக யாரையுமே நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்கள சுத்தமாக கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிற தெரப்பிஸ்ட்டை இவங்க எப்படி நம்புவாங்க? இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இவங்க எப்படி இருக்காங்களோ அந்த இயல்பில் மனநிறைவோடு இருக்காங்க. இந்த இயல்போடு இருக்கிறத செல்ஃப் செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இயல்பை மாற்றிக்கணும்னு கண்டிப்பாக இவங்க யோசிக்க கூட மாட்டாங்க, இல்லையா? ரேரான கண்டிஷன்ஸில் ஒரு சில நச்சுகள் தெரப்பி எடுத்துக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க. ஆனால் அது கூட வெறும் கண் துடைப்புக்கு மட்டும்தானே தவிர ஜென்யூனாக தன்னை மாற்றிக்கிறதுக்காக அவங்க எந்த எஃபர்ட்டும் போடவே மாட்டாங்க. மாற்றத்தை அவங்க விரும்பவும் மாட்டாங்க. சிச்சுவேஷனை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி விக்டிமை மேனிப்புலேட் பண்ணி நம்ப வைப்பாங்க. அவங்க மாற தயாராக இருக்காங்கன்னு விக்டிம்க்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி ஜென்யூனாக ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணவும் மாட்டாங்க, தன்னை மாற்றிக்கவும் மாட்டாங்க. என்பிடிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா, என்பிடியை க்யூர் பண்ண முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் இங்கே விவாதத்துக்கான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக என்பிடியை ஹீல் பண்ண முடியும். ஆனால் நச்சுகள் அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்க தனக்கு இருக்கிற மென்டல் டிஸார்டரை சரி பண்ணிக்கிறதுக்காக சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்ச பாவத்துக்காக நம்ம சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு ஆளாக்கிடுவாங்க. அதனால் உங்களோட மென்டல் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.